ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி இட்லி சாஃப்டான இட்லி வேணும்னா எப்படி மாவு அரைக்கணும்னு சொல்கிறேங்க. நான் நைட்டே மாவு அரைச்சி வச்சுட்டேங்க. ஸோ ஓரளவு சொல்லிடுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. நான் வந்து 2 படி இட்லி நல்ல அரிசி எடுத்துருக்கேங்க. அப்புறம் 1 படி ரேஷன் அரிசி, ரெண்டையுமே தனித்தனியாக ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. ரேஷன் அரிசி வந்து 2க்கு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. அப்போ தான் இட்லி நல்லா மாவு வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து வெந்தயத்தை வந்து நல்லா கழுவிட்டு அப்புறம் ஊற வச்சுருங்க. வெந்தயம் கொஞ்சமாக போடுங்க, இல்லைன்னா கசப்பு எடுத்துரும். 3யுமே வந்து நைட்டே ஊற வச்சுருவேங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த அரிசியெல்லாம் நல்லா இன்னொரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு, உளுந்து வந்து நீங்கள் அரிசி இளக்கிற டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து போட்டு ஊற வச்சுருவேங்க. அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க உளுந்து, அப்போ தான் ஊறும். இப்போ உளுந்து ஊற வச்சது பிறகு நம்ம அரிசியை அரைச்சிடலாம். 2 அரிசியுமே தனித்தனியாகவும் அரைக்கலாங்க, இல்லைன்னா ஒட்டுக்காவும் சேர்த்து அரைக்கலாம். அரிசி அரைச்சி எடுத்த பிறகு வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் அரைச்ச உடனே உளுந்தை போட்டுருங்க. இப்போ உளுந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா கையை விட்டு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பருப்பு அங்கங்கே போய் நின்றுடும். ஸோ அதை மட்டும் கவனம் பார்த்துக்குங்க. இப்போ உளுந்து நல்லா பொதுன்னு வர அளவுக்கு அரைங்க. இப்போ அரைச்சி எடுத்தது பிறகு அரிசி இருக்கிற மாவுலேயே, அரிசி மாவு வச்சிருக்க பாத்திரத்துலேயே இந்த உளுந்து மாவையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கையை விட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மூடி வச்சுடுங்க. நம்ம காலையிலேயே அரைச்சிட்டனால நைட்டுக்கு புளிச்சிரும், நம்ம இட்லி ஊற்றலாம். இப்போ உப்பு போடாமல் கரைச்சி வச்சிங்கன்னா இட்லி ஊற்றுறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவில் உப்பு பிடிக்கும். அப்புறம் கரைச்சி வச்சுட்டு இட்லி ஊற்றுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஒரு பாத்திரத்துக்கு தேவையான அளவு மாவு எடுத்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஊற்றும் பொழுது மாவு மேலாப்பில் புஷ்ஷுன்னு வந்திருக்கும். அந்த மேலாப்பில் இருக்க மாவு மட்டும் எடுத்து இட்லி ஊற்றுனீங்கன்னா குஷ்பு இட்லி ஆட்டவே இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது ஒருத்தருக்கு சொன்னார், நான் ட்ரை பண்ணேன். நிஜமாலுமே அப்படி தான் இருந்ததுங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இட்லி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துலேயும் அந்த இட்லி வெந்த வாசம் வரும், அப்புறம் ஆவியும் வருங்க பாத்திரத்து மேலே. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு விரல் இட்லியில் குத்தி பாருங்கள். கையில் மாவு ஒட்டாது விரலில். அப்படின்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டிங்கன்னா துணியில் ஒரு மாவு கூட ஒட்டாதுங்க. ஸோ இந்த இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஆனால் சூடாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.